நமது சுதந்திரத்தை உரிமை கோருதல். மீட்பின் சரீர நன்மைகள். நமது சுதந்திரத்தை உரிமை கோருதல் என்ற இந்த வாரத்திற்கான செழுமையான உற்சாகமான கருப்பொருளை நாம் தொடர்ந்து படித்து வருவதில் மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது. நேற்று ஆவிக்குரிய பகுதியை பார்த்தோம். இன்று நாம் சரீர பகுதியை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக வாங்கிய சரீர நன்மைகள் என்ன? கீழ்ப்படுதலுக்கான ஆசீர்வாதங்கள் மற்றும் கீழ்ப்படியாமைக்கான சாபங்கள் இரண்டையும் பட்டியலிடும் அந்த மாபெரும் அதிகாரமான உபாகமும் 28ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் செல்வோம். ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்களுக்கான அடிப்படை காரணங்களை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். தேவனின் சத்தத்தை கேட்பது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. தேவனின் சத்தத்தை கேட்காதது சாபங்களை கொண்டு வருகிறது. இதுவே வேதம் முழுவதும் இயங்கி வரும் கொள்கையாகும். தேவனின் சத்தத்துக்கு செவி சாய்த்து அவர் சொல்வதை கேட்கிறோமா என்பதில் தான் நமது முழு விதியும் இறுதியில் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காவிட்டால் அவர் சொல்வதை நம்மால் செய்ய முடியாது. நாம் கர்த்தருடன் அந்த உயிருள்ள தனிப்பட்ட தொடர் உறவை கொண்டிருக்க வேண்டும். அது அவருடைய சத்தத்தை கேட்க நமக்கு உதவி செய்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது. எல்லா காலங்களிலும் உண்மையான விசுவாசிகளின் அடையாளம் இதுதான். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிறார்கள், அவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். செவி கொடுத்தல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், செவி கொடாதிருத்தல் சாபங்களை கொண்டு வரும். இப்போது நாம் உபாகமம் 28 தேவனின் சத்தத்துக்கு செவி கொடாமலும் கீழ்ப்படியாமலும் இருக்கும்போது விளையும் சாபங்கள் அனைத்தையும் பார்க்க போகிறோம். உண்மையில் அவைகள் நிறைய உள்ளன. நான் அவற்றை சுருக்கமாக தொகுத்து சொல்கிறேன். நான் இப்போது பட்டியலிடப் போகிற அனைத்தும் தேவனின் மீட்கப்பட்ட மக்களுக்கு சொந்தமல்லாத சாபங்களாக கூறப்பட்டவை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம். வசனம் 21 கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கு மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கொள்ளை நோய் ஒரு சாபமாகும். வசனம் 22 கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வாதிப்பார். எனவே மெலிவு உண்டாக்குதல், காய்ச்சல், எரிபந்தம் ஆகியவை சாபங்களாகும். வசனம் 27 பின் வருவனவற்றை பட்டியலிடுகின்றன. எரிபந்தமான பருக்கள், மூலவியாதி, சொறி மற்றும் சிரங்கு இவை அனைத்தும் சாபங்கள். அவைகள் தேவனின் மீட்கப்பட்ட மக்களுக்கு சொந்தமானவைகளாக இருக்கக்கூடாது. வசனம் 28 குருட்டாட்டத்தை பட்டியலிடுகின்றது. வசனம் 35 உள்ளங்கால் தொடங்கிய உச்சந்தலை மட்டும் முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்கள் பற்றி பேசுகிறது. வசனம் 59 மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கீழ்ப்படியாமையால் ஏற்படும் அனைத்து உடல் ரீதியான பேரழிவுகளின் வெளிப்படையான அறிக்கையாக இருக்கிறது. அது சொல்கிறது, கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிகமாய் வாதித்து. அந்த வசனத்தை மீண்டும் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பலர் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டியதற்கு பதிலாக சாபங்களை சகித்து கொண்டிருக்கிறோம். 2 முக்கியமான காரணங்களுக்காக நாம் சாபங்களை சகித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, அவை சாபங்கள் என்று தெரியாமல் இருக்கிறதினாலோ அல்லது ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சாபங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் என்பதை நாம் உணராமல் இருக்கிறதினாலோ. எனவே 59ஆம் வசனத்தை மீண்டும் கேட்டு, நீங்கள் சாபங்களில் வாழ்கிறீர்களா அல்லது ஆசீர்வாதங்களில் வாழ்கிறீர்களா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும், அதாவது தலைமுறையாய் செல்கின்றன என்பதை கவனியுங்கள், அதிசயமாய் வாதித்து. பின்னர் வசனம் 60 சொல்கிறது, அது எகிப்தில் உள்ள அனைத்து நோய்களையும் பற்றி பேசுகிறது. 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஒரு இராணுவ வீரராக எகிப்தில் 2 வருடங்களாக கழித்தேன். எகிப்தில் நோய்கள் எண்ணற்றவைகளாக இருந்தது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எகிப்தில் காணப்படாத பல நோய்கள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அப்படி இருந்திருக்குமானால் அவைகள் அந்த சாபங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் அடுத்த வசனம் 61ஆம் வசனம் சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதிராத எல்லா பிணிகளையும் வாதையையும். எனவே தர்க்க ரீதியாக ஒவ்வொரு வகையான நோயும் ஒவ்வொரு வகையான வாதையும் ஒரு சாபமாகும். எப்படியோ அதன் இறுதி காரணம் தேவனுக்கு எதிரான கீழ்ப்படியாமையாகும். ஏசாயா தீர்க்கதரிசி கீழ்ப்படியாமை மற்றும் கலகத்தின் விளைவுகளை பற்றி
மிக மிக தெளிவான சித்திரத்தை நமக்கு தருகிறார். அவர் இஸ்ரவேல் தேசத்திடம் பேசுகிறார். முற்றிலும் நோய்வாய்ப்பட்ட உடலுடன் இருக்கும் அவர்களது நிலைமையை கீழ்ப்படியாமையின் விளைவுக்கு ஒப்பிடுகிறார். ஏசாயா 1 அதிகாரம் 5, 6 வசனத்தில் அவர் சொல்வது இதுதான். 5 வசனம், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இது கீழ்ப்படியாமையின் விளைவுகளின் தெளிவான உருவ காட்சி. ஆனால் ஒரு நாள் நான் இதை படித்து கொண்டபோது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அற்புதமான அழகான ஒன்றை காட்டினார். நான் ஏற்கனவே உணர்ந்த காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு மாற்றாக இருந்ததால் எல்லா சாபங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக சாபமாக மாற்றப்பட்டு சாபத்திலிருந்து நம்மை மீட்டார். ஆனால் நான் ஏசாயா 1 அதிகாரம் 5, 6 வசனத்தில் உள்ள அந்த பகுதியை படித்துக் கொண்டபோது இஸ்ரவேலின் கீழ்ப்படியாமையின் விளைவாக இருக்கும் உருவக காட்சியாக மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியது போன்ற ஒரு நேரடி காட்சியாக நான் கண்டேன். அதை மீண்டும் கேளுங்கள். நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அவர் ரோமானிய சவுக்கால் அதன் பயமுறுத்தும் 9 கூர்மையான வார்களால் தாக்கப்பட்டார். ஒவ்வொன்றும் எலும்பு அல்லது உலோக தகட்டால் பதிக்கப்பட்டன. தலையெல்லாம் வியாதியும் அவரது தலையின் முட்கள் அழுத்தப்பட்டதை நினைவில் கொள்ளுங்கள். இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உடைந்த இருதயத்தோடு மரித்தார் என்று நான் நம்புகிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினாலே ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியதை பற்றிய சரியான விளக்கம் இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அவர் ஏன் அந்த நிலையில் இருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஏனென்றால் அவர் நம்மை சாபத்திலிருந்து மீட்டு நமக்காக சாபமானார். தேவனுக்கு எதிராக நமது கீழ்ப்படியாமையின் விளைவாக உருவான அனைத்து சரீர சாபங்களுக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது அவர் மீது எல்லாம் வந்தன. இப்போது நமக்காக இயேசு கிறிஸ்துவால் வாங்கப்பட்ட சரீர ஆசீர்வாதங்களை பார்ப்போம். நாம் மீண்டும் ஏசாயா 53 அதிகாரம் 4, 5 வசனத்துக்கு திரும்புவோம். 4 வசனம், மெய்யாகவே அவர், அதாவது அவர்தான் இயேசு கிறிஸ்து, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5 வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். கவனியுங்கள், கீழ்ப்படியாமையின் உடல் ரீதியான விளைவுகளை அவர் எடுத்துக்கொண்டார். அதனால் நாம் குணமாகிறோம். வசனம் 5 முடிவில் உள்ள அந்த பகுதி, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இன்னும் சொல்லார்த்தமாக எபிரேய மொழியில் அது கூறுகிறது, அவருடைய தழும்புகளால் அது நமக்காக குணமானது. அவருடைய தழும்புகளால் நமக்கு குணம் கிடைத்தது என்று நாம் ஒருவேளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் மூலம் சுகப்படுத்துதல் நமது சுதந்திரமாக ஆக்கப்பட்டது. இப்போது இந்த பகுதி புதிய ஏற்பாட்டில் மத்தேயு தனது நற்செய்தி நூலிலே அதிகாரம் 8 அதிகாரம் 16, 17 வசனத்திலே மேற்கோள் காட்டுகிறார். நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் தீய ஆவிகளை வெளியேற்றுவதற்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை விவரிக்கிறது. அதில் கூறப்பட்டுள்ளது, அஸ்தமனமானது போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் அவர் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா 53 குறிப்பிடப்பட்டுள்ள நபர் யார் என்பதில் மத்தேயுவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர் அதை இயேசுவுக்கு பயன்படுத்துகிறார். யூதராகவும் எபிரேய மொழியை புரிந்து கொண்டவராகவும் இருந்த மத்தேயு ஏசாயா 53 உள்ள அந்த வசனங்களின் பயன்பாடு உடல் சார்ந்தது என்பதில் சந்தேகமில்லை என்பதையும் கவனியுங்கள். ஏசாயாவில் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் உடல் ரீதியான சுகமாகும். நோய்வாய்ப்பட்ட அனைவரையும் இயேசு கிறிஸ்து ஏன் குணப்படுத்த முடிந்தது?
ஏனென்றால் தேவனுடைய நித்திய நேரங்களில் அவர் தம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் சுமக்க வேண்டியிருந்தது. சிலுவை ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் நித்தியமானது. அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் தேவனின் பார்வையில் அது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது. உலகத் தோற்றத்திலிருந்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அடையாளம் கண்டு, அவருடைய தியாகத்தை அடையாளம் கண்டு நோயுற்றவர்களை குணப்படுத்துவதில் ஆசீர்வாதத்தின் முத்திரையை கொடுத்தார். யோவான் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்வதை கவனியுங்கள். ஓய்வு நாளில் ஒரு மனிதனை குணப்படுத்தியதற்காக தம்மை விமர்சித்தவர்களுக்கு பதிலளித்தார். அவர் சொல்லுகிறார், வசனம் 23, மோசே நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதுமாக சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாக இருக்கலாமா? கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து மனிதனை முழுவதுமாய் சுகமாக்குகிறார். மனிதனின் ஒவ்வொரு பகுதியும் மனித ஆளுமையின் இயேசு கிறிஸ்துவின் மூலம் குணமடைய முடியும். மீண்டுமாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே அலங்கார வாசலில் முடவனை குணப்படுத்திய பிறகு பேதுரு கூறியதை கவனியுங்கள். அவன் குணமாக்குதலை விவரிப்பது இப்படிதான். 16ஆம் வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. கவனியுங்கள், விளைவு சர்வாங்க சுகமாகும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே அதுவே இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கிய மீட்பின் சரீர பிரகாரமான வெளிப்பாடாகும். மருத்துவர்கள், மனநல நிபுணர்கள் மற்றும் பலரின் கணிப்புக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இப்பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் இதை சொல்ல முடியும். நான் மனுஷனை முழுவதும் சுகமாக்குவேன். ஆவி, மனது, உணர்ச்சி, சரீரம் போன்ற அவனது அனைத்து பிரச்சனைகளையும் என்னால் கையாள முடியும். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உள்ள ஒரு அழகான வசனத்துடன் முடிக்கிறேன். 8ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் அடிப்படையில் நாம் விசுவாசத்தால் அவரை தொடர்பு கொள்ளும் பொழுது புதிய ஏற்பாட்டில் நிகழ்ந்ததும் பதிவு செய்யப்பட்டதுமான அதே விளைவுகள் இன்று இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கின்றது. இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை இந்த நேரத்தில் உங்களுடன் மீண்டும் வருவேன். நாளை கிறிஸ்துவின் மூலம் நமது மீட்பின் 3வது முக்கிய பகுதியாகிய அவருடைய மரணத்தின் மூலம் நமக்கு கிடைத்த பொருள் சார்ந்த நன்மைகள் பற்றி பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென்.